புதுச்சேரியில் அது ஒரு மழைக்காலம். வானம் இருண்டு கிடந்தது. பலத்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஆங்கிலேய அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிகமாக இருந்த நேரம் அது. பாரதியார் தனது நண்பர்கள் சிலருடன் ஒரு சிறிய வீட்டில் அமர்ந்திருந்தார். கூடியிருந்த இளைஞர்களின் முகத்தில் சோர்வும் பயமும் தெரிந்தது. ஒரு இளைஞன் தயக்கத்துடன் பாரதியாரிடம் கேட்டான், ஐயா, ஆங்கிலேய பேரரசு சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். அவர்களிடம் பீரங்கிகள் உள்ளன, துப்பாக்கிகள் உள்ளன, உலகம் முழுவதும் அதிகாரம் உள்ளது. நாம் வெறும் சாமானிய மக்கள். நம்மால் அவர்களை எப்படி வெல்ல முடியும்? நினைத்தாலே பயமாக இருக்கிறது. அந்த அறையில் அமைதி நிலவியது. எல்லோரும் பாரதியாரின் பதிலுக்காக காத்திருந்தார்கள். பாரதியார் தன் முறுக்கு மீசையை தடவியபடி தீர்க்கமாக அந்த இளைஞனை பார்த்தார். அவர் கண்கள் கனல் போல ஜொலித்தன. அவர் மெதுவாக எழுந்து சென்று அங்கிருந்த விளக்கில் ஒரு சிறிய தீக்குச்சியை பற்ற வைத்தார். அந்த தீக்குச்சியில் எரிந்த சிறிய நெருப்பை காட்டி பாரதியார் கேட்டார், தம்பி, இந்த நெருப்பு சிறிதா பெரிதா? இளைஞன் குழப்பத்துடன், மிகச் சிறியதையா, ஒரு காற்றில் அணைந்துவிடும் அளவு சிறியது என்றான். பாரதியார் உரக்கச் சிரித்தார். தோற்றத்தில் இது சிறியதுதான். ஆனால் இந்தச் சிறிய தீப்பொறியை ஒரு காய்ந்த காட்டுக்குள் போட்டால் என்ன ஆகும் என்று கேட்டார். இளைஞன் யோசித்துவிட்டு சொன்னான், காடே எரிந்து சாம்பலாகிவிடும் ஐயா. பாரதியார் அந்த இளைஞனின் தோளை பற்றி சொன்னார். சரியாகச் சொன்னாய். அந்த பெரிய காட்டை அழிக்க ஒரு சிறிய தீப்பொறி போதும். அதுபோலத்தான் நாமும். நம் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், நம்மிடம் ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் மனதில் இருக்கும் சுதந்திர தாகம் என்னும் நெருப்பு உண்மையானால் அந்த நெருப்பு எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தையும் எரித்துவிடும். அவர் தொடர்ந்து தனது அந்த பிரபலமான வரிகளை முழங்கினார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ? வீரத்தில் சிறியது பெரியது என்று எதுவும் இல்லை. நெருப்புக்கு வயது கிடையாது. உன் நெஞ்சில் இருப்பது அடிமைத்தனம் என்ற பயமா அல்லது சுதந்திரம் என்ற நெருப்பா? முடிவு செய் என்றார் பாரதியார். அன்று அந்த இளைஞர்கள் கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றுதான். எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணத்தின் வலிமைதான் முக்கியம்.